திமுகவை பொறுத்தவரையில தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல ஒரு பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ஆட்சியில் அமைந்த திமுக இரண்டாவது முறை தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்தது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் வேல்யூவான ஒரு ஹீரோவாக அவர் களத்துக்கு வந்திருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியானது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று இதுவரைக்கும் 8% அளவிலான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. வட தமிழ்நாட்டினுடைய களநிலை என்ன என்பது குறித்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில நாட்கள்ல நடக்க இருக்கிற நிலைகள்ல ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்தவரையில தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்துல ஒரு பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ஆட்சியில் அமைந்த திமுக இரண்டாவது முறை தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நமக்கு தான் இரண்டாவது ஆட்சி, நமக்கு தான் வரக்கூடிய 2026 அப்படிங்கிற நம்பிக்கையோட அதிமுக களத்தில் இறங்கி பரப்புரைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் வேல்யூவான ஒரு ஹீரோவாக அவர் களத்துக்கு வந்திருக்கிறாரு. திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைகள்ல கண்டிப்பாக 2026 நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தமிழக வெற்றி கழகமும் இந்த களத்தில் இருக்காங்க. அதே போல நாம் தமிழர் கட்சியானது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்று இதுவரைக்கும் 8% அளவிலான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. தன்னுடைய கட்சி அங்கீகாரம் பெற்று தனி சின்னம் பெற்று தேர்தலை சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அவர்களும் தமிழ்நாடு முழுக்க அவர்களுடைய கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் மிக சூறாவளி பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலினுடைய வெற்றி முகம் யாருக்கு என்பது குறித்து நம்முடைய சேனல் வாயிலாக ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் வாயிலாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் குறித்து பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டல வாரியாக பார்க்க போனா மிகப்பெரிய ஒரு மண்டலம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 78 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய மண்டலம் அப்படின்னா அது வட தமிழகம் அப்படின்னு தான் பார்க்கலாம். இந்த வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிராம விவசாய பொருளாதாரத்தை, கிராம விவசாயிகளை, தொழிலாளர்களை உள்ளடக்கிய ஒரு அடித்தளமான ஒரு தொகுதினே சொல்லலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 8 மாவட்டங்கள் இதுக்குள்ள இருக்கு. அதாவது வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இது மாதிரியான 8 மாவட்டங்களை உள்ளடக்கிய 78 தொகுதிகள் இந்த மாவட்டங்களுக்குள்ள உண்டு. வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 வகையிலான ஒரு போலரைசேஷன் ஓட்டிங் சிஸ்டம் தான் அந்த வட தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக வன்னியர்கள் ஓட்டு, பட்டியல் சமூக ஓட்டு, அதே போல கட்சி திமுக, அதிமுக அப்படின்னு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான வாக்கு அப்படிங்கிற ஒரு 3ஐ உள்ளடக்கி தான் அந்த பகுதியினுடைய களநிலையை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பாக வட தமிழகத்தினுடைய முக்கியமான அரசியல் ஆளுமைகள், குறிப்பாக செல்வாக்கு மிக்க தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமைச்சர் துரைமுருகன், அதே போல MRK பன்னீர்செல்வம், போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கரன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய மிக செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கக்கூடிய KP முனுசாமி, CV சண்முகம் போன்றவர்கள் அந்த மண்டலத்தினுடைய முகங்களாக இருக்கிறாங்க. இன்னொரு வட தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஆளுமையாக பார்க்கப்படக்கூடியவர் தான் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களும் இருக்கிறாங்க. வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் செல்வாக்கான ஒரு கட்சியாக அதிமுக தான் பார்க்கப்படுது. ஒரு வட தமிழ்நாடு அப்படின்னாலே ஒரு அதிமுகவுக்கு ஒரு கோட்டையான இடம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பார்வை இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது வட தமிழ்நாடு அப்படிங்கிறது அதிமுக லோக்கல் பாடிஸ்ல ரொம்ப கட்டமைப்பு ரீதியாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சியாக தான் பார்க்கப்படுதுங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்க்க போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வன்னியர்கள் உள் இடஒதுக்கீடு 10.5%, அதாவது வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு கொடுத்த அந்த விஷயங்கிறது இன்றைய வரைக்கும் வன்னியர்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு ஒரு உயர்ந்த தலைவராக பார்க்க முடியுது. எனவே இந்த வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு செல்வாக்குங்கிறது இன்னைக்கும் அதிமுகவுக்கு வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா குறிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி சூட், திமுகவுக்கு எதிரான சட்ட ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டா இருக்கட்டும், குறிப்பாக வட தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய இறப்புங்கிறது திமுகவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு அதிருப்தியா அந்த பகுதி மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்குது. அது சார்ந்த வாக்குகள்ங்கிறது அதிமுக ஒரு சாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்கிறத பார்க்க முடியுது. மூன்றாவதாக வட தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு கட்சியாக பார்க்கப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தான் கட்டமைப்பு ரீதியாக கட்சி ரீதியாகவும் அந்த பகுதிகளில் மிகவும் டிசைனிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு.
அந்த பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாஜக கூட்டணியான என்டிஏவில் இருப்பதுங்கிறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலை வட தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. திமுகங்கிற கட்சியும் வட தமிழ்நாட்டில் மிகவும் ஸ்ட்ராங்கான லோக்கல் பாடிஸ்ல ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் திமுகவுக்கு ஒரு சாதகமான வட தமிழ்நாட்டில் பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா, வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களுக்கு அடுத்த நிலையில பாப்புலேஷனா ஓட்டர்ஸ் அதிகமான எண்ணிக்கை கொண்ட ஒரு மக்களாக பார்க்கப்படுறது தான் பட்டியல் சமூக மக்கள். அதே போல இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கிகள் இருக்கு. திமுகவுடைய கூட்டணி பலம் அப்படிங்கிற விஷயத்துல பார்க்கும்போது பட்டியல் சமூக வாக்குகள் அதே போல இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கிறதுனால அந்த வட தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் போட்டியை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டாலும், குறிப்பாக இப்பொழுது களத்தில் வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த அரசியல் வருகைங்கிறது வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியுடைய வாக்குகளை சிதறடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறதுனால மிக கடுமையான ஒரு ஃபைட்டிங்கை இந்த வட தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி இடத்துல மிகப்பெரிய ஒரு கடும் போட்டி இருக்கும் அப்படின்றதான் பார்க்கப்படுது. குறிப்பாக வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் மற்றும் பாமக இந்த 2 கட்சிகள் தான் வட தமிழ்நாட்டினுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவிலான ஒரு செல்வாக்கை கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த சூழல், இந்த களம் வட தமிழ்நாட்டுடைய களம் அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தும். கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அதோடைய பெரிய சாதகமான அளவில் அதிமுக பாஜக கூட்டணி தான் இருக்கும்ன்றது தான் சொல்லப்படுது. அந்த வகையில் நம்முடைய சேனல் சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புலையும் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 78 தொகுதிகளில் 45லிருந்து 48 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், அதே போல திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 28லிருந்து 30 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதே போல 3வது ஃபேக்டராக தமிழக வெற்றி கழகம், சீமான் மற்றவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 இடங்கள்ல அவர்கள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இப்போது இருக்கிற சூழலை பொறுத்தவரை வட தமிழ்நாடு அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் ஒரு சாதகமான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும், இன்னும் ஒரு 15 நாட்கள் இன்னும் தேர்தல் பிரச்சாரங்களுக்கான இடங்கள் இருக்கு. அதற்கிடையில் இதற்கான மாற்றங்கள் எப்படி இருக்கும் போது என்னன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய களநிலைகளை வட தமிழ்நாட்டில் யாருடைய வாக்குகள் பெறுவதற்கு, யார் வெற்றி பெறுவதற்கு, யார் எவ்வளவு சீட்டுகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.